யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல ஆவியானவர் எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் அப்படியே துடிக்க ஆரம்பிப்போமா. ஆவியானவர் தானே நம்மளை ஒருங்கிணைத்திருக்கிறார். இந்த 11 மாதங்கள் வழி நடத்தும் நல்ல தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 11 மாசம் அளவும் ஒரு குறை வைக்காம ஒரு தேவைகளை சந்திச்சு அற்புதமா நடத்தினாரு. ஓ எல்லாவற்றையும் கர்த்தனை அனுக்கிரகம் பண்ணினாரு. ஓ நல்ல அன்பை உணர்ந்து இயேசுவி நாமத்தினால அந்த அன்பை உணர்ந்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நடத்தினீரே அதோடைய கிருபை 11 மாசம் வரைக்கும் ஒரு குறை வைக்கலப்பா. ஒரு வாழ்க்கையில ஒரு தேவையில எத்தனை அழுதுக கலங்கி நின்ற வேலைகள்ல ஒரு குறை வைக்காம இந்த 12வது மாதத்துக்கு என்ன அழைத்து வந்தது உடைய அன்பு அல்லவா, உடைய இரக்கம் அல்லவா என்ன அழைத்து வந்தது, உடைய கிருபை அல்லவா என்ன நடத்தி வந்தது. அந்த அன்பை நினைத்து பார்த்து ஆண்டவரே இயேசுவே உம்முடைய கிருபை என்னை நடத்தியது, உம்முடைய தயவு என்னை நடத்தியது. ஆண்டவரே உம்முடைய தயவு என்னை நடத்தியதப்பா. எல்லாரும் சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய கிருபை என்னை நடத்திச்சுப்பா. நான் அல்லப்பா, நான் அல்ல உங்க கிருபை என்னை நடத்திச்சுப்பா. என் வாழ்க்கையை நடத்தியது. எத்தனை பலவீனங்கள் வந்துச்சு, எத்தனை வியாதிகள் வந்துச்சு, எத்தனை துயரங்கள் வந்துச்சு ஆண்டவரே, எத்தனை கஷ்டங்கள் வந்துச்சு ஆண்டவரே, எத்தனை அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் கடக்க உதவி செய்தது உங்க கிருபப்பா. உடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. உடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் நான் அன்பின் கிருபைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரே முழங்கால் படிட முடிஞ்ச அப்படி முழங்கால் படிட்டு அப்பா உடைய கிருபை என்னை நடத்திச்சுப்பா. நான் ஓடலப்பா, நீங்க நீ தூக்கி கொண்டு வந்துட்டீங்கப்பா. இந்த 12வது மாதம் வரைக்கும் என்னை தூக்கி கொண்டு வந்தது உங்க கிருபைப்பா. என்னை தூக்கிட்டு வந்தது உங்க கிருபை, என்னை தூக்கி கொண்டு வந்தது உங்க கிருபை. என்னை என் குடும்பத்தை தூக்கி வந்தது உங்களுடைய கிருபை. என் கணவனை, என் மனைவி, என் பிள்ளைகளை தூக்கி வந்தது உங்க கிருபைப்பா. அப்பா என்னைக்கா முடிஞ்சு போனோம் நினைஞ்ச எங்க வாழ்க்கைய தூக்கி எடுத்தது உங்க கிருபை. அந்த கிருபை நினைச்சு எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தினால அப்பா உங்க கிருபைக்கா நன்றி அப்பா. என்னைக்கோ என் வாழ்க்கை முடிஞ்சு என்னைக்கோ ஒண்ணு இல்லாம போயிருக்கணும். ஆனா உங்க கிருபை இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கு. உயிரோடு வைச்சது உங்க கிருபைப்பா. என்ன உயிரோடு காத்தது உங்க கிருபைப்பா. அது எல்லாரும் உள்ளத்தினால அப்பா நான் வாழ்வது உங்க கிருபையில வாழ்றப்பா. நான் வாழ்வது உங்க கிருபையில இரக்கத்துல வாழ்றப்பா. அப்பா நான் சொல்லுங்க. ஆவியானவர் அதைதான் எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் அவருடைய கிருபையில நீ வாழணும். அவருடைய கிருபை தான் உன்னை வாழ வைத்தது. அவருடைய கிருபை அப்பா. ரிபா கடா ஷகா தடா நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், இன்றும் உள்ளது. அவர் நல்லவர் என்றும் உள்ளது. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் நாம் தாவீது தேவ நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தர் நாம் தாவீது தேவ நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றார் அவர் நல்லவர், அவர் நல்ல கைத்தடி பாடுவோம். முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், முன் சென்றாரே முன் சென்றாரே அவர் நல்லவர், கிருபை முன் சென்றாரே முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர், பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே அவர் நல்லவர், சுகம் தந்தாரே சுகம் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சுகம் சுகம் தந்தாரே ஓ ரிபா காடா ஷகா தாடா ரிபா பலன் தந்தாரே பலன் தந்தாரே அவர் நல்லவர், ஓ பலன் தந்தாரே பலன் தந்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை நெருக்கப்பட்டோ நெருக்கப்பட்டோ மன்னிடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ மன்னிடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓ ரிபா கடா ஷகா கடா ரிபா கடா ஷகா கடா. அவர் நல்லவராக இருந்தாரு, அவர் வல்லவராக இருந்தாரு. ஓ ரிபா கடா கடா லா ராபா. ஓ ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா துடா. ஓ ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா. அதிகாலையில ஜெபிக்க வந்து நீ பாக்கியவான் பாக்கியவதி. ஓ ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா துடா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ரிபா கடா துடா கடா ஷகா தாடா ரிபா கடா ரிபா கடா துடா கடா ஷகா தாடா ரிபா கடா துடா கடா ஷகா தாடா. நல்ல எல்லாரும் அந்நிய பாஷையில துதிக்க ஆரம்பிங்க. ஓ ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா. ஓ ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா துடா கடா. ஓ ரிபா கா ஷகா தாடா லா ராபா கடா. ஓ ரிபா கடா ஷகா தாடா ரிபா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா. ஓ ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா. ஓ ரிபா கடா துடா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா தாடா. நல்ல எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி துதிக்க ஆரம்பி. இந்த புதிய மாதத்தை ஓ கர்த்தருடைய அபிஷேகத்தினால, ஓ இந்த மாதத்தை அவருடைய அபிஷேகத்தினால துதித்து ஆரம்பிக்க ஆரம்பி. ரிபா கா ஷகா தாடா ரிபா கா ஷகா தாடா லா ராபா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா துடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா துடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ரிபா கடா ஷகா தாடா ரிபா கடா ஷகா ரிபா கடா துடா கடா ஷகா தாடா ரிபா 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 கடா துடா கடா ஷகா தாடா. ஓ இன்றைக்கு ஒரு புது பலன், இந்த 12வது மாதத்துக்கு தேவையான ஒரு கிருபை ஓ மேல ஊற்றப்படுது. ஒரு கிருபை
நிறைவேற்றப்படுது. இதுவரைக்கும் நீ போராடி போராடி ஜெயித்தார். இந்த மாதம் நீ போராட மாட்ட, நீ ஜெயிக்கிறத பாப்ப. கர்த்தருடைய கரம் உன்னை ஜெயிக்க பண்றத நீ பாப்ப. கர்த்தருடைய கரம் இருந்து உன்னை நடத்துறத பார்ப்ப. தேவ ஜனமே, நீ நடத்துகிறத, கர்த்தர் உன்னை நடத்துகிறத நீ பார்ப்பாய். Liba gada shaka dada liba gada shaka dada liba gada shaka dada liba gada buda gada shaka dada liba gada buda gada shaka dada liba gada shaka dada liba gada liba gada shaka dada 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 liba gada shaka dada. இந்த 12வது மாதம் உனக்கு நன்மையின் மாதமாய் இருக்கும். ஓ, இந்த 12வது மாதம் உனக்கு நன்மையின் மாதமாய் இருக்கும். உனக்கு நன்மையின் மாதமாய் இருக்கும். ஓ ரேபா காஷா தாடா ரேபா காஷா தாடா லா ராபா ரேபா காஷா தாடா லா ராபா ரேபா காடா ஷகா தாடா. இது உனக்கு ஒரு நன்மையின் மாதம். இன்னைக்கு இந்த மாதத்துல நீ நன்மையை பார்ப்பாய், நன்மையை புசிப்பாய். தேசத்தில் குடியிருந்த சத்தியத்தை மேய்ந்துக்கோள். ஓ ரேபா காடா ஷகா தாடா. நல்ல எல்லாரும் அந்நிய பாஷையில ஓ ரேபா காடா ஷகா தாடா. ஓ ரிபா gada shaka dada liba gada duda gada shaka dada liba gada shaka dada liba gada duda gada shaka dada liba gada shaka dada liba gada shaka dada liba gada shaka dada liba gada duda gada liba gada shaka dada liba gada shaka dada liba gada duda gada shaka dada liba gada duda gada shaka dada liba gada duda gada shaka dada liba gada shaka dada liba gada shaka dada. நல்ல வாய்களை திறந்து நல்ல ரிபா gada shaka dada. Riba gada shaka dada riba gada shaka dada. Oh riba gada shaka dada riba gada duda gada shaka dada. Oh riba gada shaka dada. நல்ல ஆவியில உங்க ஆவியில ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஓ ரிமா gada shaka dada. உன் ஆவியில ஒரு விடுதலை, 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 ஒரு ஆவியில ஒரு விடுதலை, ஒரு ஆவியில ஒரு விடுதலை, ஒரு ஆவியில ஒரு விடுதலை. Riba gada shaka dada liba 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 gada shaka dada. Oh riba gada shaka dada riba gada duda gada riba gada shaka dada liba gada duda gada. Oh riba gada duda gada shaka riga dara bagar riba gada shaka எல்லாரும் இன்னும் அந்நிய பாஷையில எல்லாரும் அந்நிய பாஷையில எல்லாரும் riba gada duda riba gada duda gada shaka dada liba gada shaka dada liba gada shaka dada liba gada shaka dada. Oh riba ka shaka dada oh riba ka shaka dada la ba ga dada oh riba ka shaka dada oh riba ka shaka dada la ba riba gada shaka dada riba gada shaka dada liba gada shaka dada liba gada riba gada shaka dada liba gada duda gada oh riba duda gada shaka dada riba gada duda oh riba gada duda riba gada shaka dada riba gada shaka நல்ல வாய்களை திறந்து ஓ ரிகே செகே தேடே லேப கேடே தூடா கேடே riba gada shaka dada liba gada duda gada riba gada shaka dada liba gada. ஓ கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறது நீ பார்ப்பாய். riba gada shaka dada liba gada duda riba gada shaka dada liba duda gada shaka dada. Oh riba gada shaka dada liba gada shaka dada duda gada. Oh yes கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை. ஓ
கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்னை மூடுது, உன் குடும்பத்தை மூடுது. உன் ஜெபத்துக்கு வந்திருக்க உன் குடும்பத்தை, உன் ஏழ்கைய மூடுது, உன் ஏழ்கைய மூடுது, உன் ஏழ்கைய மூடுது. ஓ ரே பா கா ஷா கா தா டா லா ரா பா. இருக்கிற இடத்துல அப்படி நாம் எழுது நின்று அன்றைய சமூகத்தில் இருக்கிற இடத்துல அப்படி நாம் எழுது நின்று ஒரு சில காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க போறோம். முதலாவது, உன்னுடைய வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற சில வஞ்சிக்கிற சில சர்ப்பத்தின் கிரியைகள் அழிக்கப்படும்படியே ஜெபிக்க போறோம். இன்னைக்கு உன் வாழ்க்கையில முதலாவது நல்ல நல்ல விடுதலையோட இன்னைக்கு சுட்டரிக்கப்பட போகிறது. உன் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தை திருடுதோ அது எல்லாமே சர்ப்பத்தின் கிரியை. இன்னைக்கு சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறவர், சர்ப்பத்தின் தலையை நசுக்கிறவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். இப்ப யுத்தம் பண்ணி ஜெயிக்க ஆரம்பி. காலில் கீழே போட்டு நசுக்க ஆரம்பி. உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கெடுத்தது எல்லாம் தந்திரமா உன் ஆசீர்வாதங்களை திருடுறது எல்லாம் அந்த சர்ப்பம் அந்த தலையை நசுக்க ஆரம்பி. இயேசுவின் நாமத்தால கர்த்தர் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தால இனி என் வாழ்க்கையில என் குடும்பத்துல நீ தலை தூக்க அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தில் செயல்படுகிற எல்லா சர்ப்பத்தின் கிரியை அழிக்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. பார்ப்போம். நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தினால நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள் சத்தமா தந்திரமா சபிக்கிறோம். நல்ல சத்தமா எனக்கு முதலாவது உன் வாழ்க்கையில ஜெயம் எடுக்க வேண்டியது அந்த சர்ப்பம் இன்னைக்கு முற்றிலும் அழிக்கப்படணும். அது சர்வ சங்காரம் பண்ணப்படணும். விடாத போராடுவோம். போராடுங்க. உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற சர்ப்பம், உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற சர்ப்பம். நல்ல உற்சாகமா ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாருடைய வாழ்க்கையில வஞ்சிக்கிற சர்ப்பத்தின் கிரியை நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஆசீர்வாதத்தை கெடுத்தது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வந்தது. இன்னைக்கு சுட்டரிக்கப்படுவானாக. குடும்பத்துக்குள்ள குழப்பத்துக்கு காரணம் அவன் தான். நாமத்தினால நாமத்தினால சாத்தானின் தலையை நசுக்கினார். இனி என் குடும்பத்தில் நீ செயல்பட அதிகாரம் இல்லை. சொல்லுங்க விசுவாசம். இனி என் குடும்பத்துக்குள்ள என் பிள்ளைகள் வாழ்க்கையில என் கணவன் வாழ்க்கையில என் குடும்பத்துக்குள்ள நீ செயல்பட அதிகாரம் இல்லை. கர்த்தர் அந்நிய பாஷையில சில குடும்பத்துக்குள்ள பயங்கரமா சீருடை நிற்கான் குடும்பத்துக்குள்ள. அதனாலதான் குழப்பம். பிள்ளை
வாழ்க்கையில சில குழப்பங்கள் இன்னைக்கு சுட்டரிக்கப்படுது, இன்னைக்கு சுட்டரிக்கப்படுது. ஓ, யுத்தம் பண்ண ஆரம்பி, யுத்தம் பண்ண ஆரம்பி, யுத்தம் பண்ண ஆரம்பி. கர்த்தருடைய யுத்தம் இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை பயன்படுத்த கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஒரு வாழ்க்கையில சர்ப்பத்தின் கிரியை சுட்டரிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது. இந்த மாதத்தின் இந்த நாளில் இருந்து ஒரு விடுதலை. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உடைய ஆண்டவரோட மகிமை எங்களை நடத்தினதற்காய், நிரப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நம்ம உட்காருவானுடைய சமயத்துல அந்த சமயத்தில் உட்கார ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான். இந்த பாடல், அந்த பாடலை பாடி நம்ம அடுத்த ஜெப வேளைக்குள்ள கடந்து சொல்வோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான். இதுவரை உதவி இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி. இதுவரை உற்சாகமா கைதட்டி பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்த பரிசுத்த ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த ராஜாவே, ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த ராஜாவே, பரிசுத்த பரிசுத்த. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான், அப்பா, அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய், எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய். அதிகாலை
கர்த்தரே, அதிசய தேவனே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசய தேவனே, ஆலோசனை கர்த்தரே, அதிசய தேவனே, அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்குத்தான், யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவரே, ஆமென். யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவரே, எங்களோடு இருப்பவரே, அவரே யெகோவா சம்மா எங்களோடு இருப்பவரே, யெகோவா சம்மா, அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்குத்தான், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்ளி, இந்த மாதத்துல யெகோவா எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். எல்லாம் பார்த்துக்கொள்ளி என்று சொல்லுங்க, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்ளி, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்ளி, எல்லாம் பார்த்துக்கொள்ளி, யெகோவா ஈரே, இங்க எல்லாம் பார்த்துக்கொள்ளி, யெகோவா ஈரே, அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்குத்தான், எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இந்த 11 மாதங்களாக எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி என்று சொல்லுவோம், எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி, எபினேசர் எபினேசர், அதிகாலை ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை, ஸ்தோத்திர பலி, அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், இயேசு அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆமென். அல்லேலூயா. 21 நாள் ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 61:4. ஏசாயா 61:4. ஆமாம், ஏசாயா 61:4. ஏசாயா 61:4. ஒருத்தர் சொல்ல சொல்ல மற்றவங்க அதை திரும்ப நம்ம சொல்லலாம். ஒருத்தர் சொல்ல சொல்ல அதை திரும்ப நம்ம சொல்லலாம். சொல்லுங்க. அவர்கள் சொல்லுமா. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து
தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இன்னொரு மரணம் வாசிங்க. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இன்னொரு வாசிக்கலாம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. இந்த வசனத்தை வைத்துதான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, காலமாய் சில வீடுகளை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் கூட ஒரு வீட்டை அன்னைக்கு பார்த்துட்டு, நல்ல பெரிய வீடு, எந்த ஊர்லன்னு தெரியல, நல்ல பெரிய வீடு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை கூட்டி பெருக்கு. இங்கே நார்கோயில் பக்கத்தில் ஒரு வீடை பார்த்துட்டு இருந்தோம். நானும் எங்கள் பாஸ்டரும் பேசி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கோம். என்னன்னா, அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எல்லாம் செடி கொடி எல்லாம் படர்ந்து கிடக்குது. ஆமாம், காரணம் என்னென்னா, தலைமுறையாக அது மேலே இருக்கிற சாபங்கள், தரித்திரம், ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்தை அந்த இடத்துல குடியிருக்கா பண்ணாமல் முடியாதபடிக்கு செய்திருக்கு. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிற வார்த்தை, எத்தனை தலைமுறையாக இடிந்து கிடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நாட்கள் பாழாய் கிடந்தாலும் பரவாயில்ல, நீ புதிதாய் அதை கட்டுவாய். அல்லேலூயா. 21 நாட்கள் ஜெபம் முடிவதற்குள்ளாய் நம்ம வாழ்க்கையில தலைமுறையாக வருகிற சாபமாக இருக்கலாம், அது எல்லாம் மாற்றப்பட்டு புதிதானவைகளை ஆண்டவர் கட்டுவார். புதிதானவைகளை அவர் கட்ட ஆரம்பிப்பார். பாழாய் போயிட்டுனா என்ன, யாருக்கும் பயன் கிடையாது. ஆமாம், சில பில்டிங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே பாழாக கிடக்கும். அது யாருக்கும் பயனற்ற நிலைமையில கிடக்கும். யாருக்கும் பயனற்ற நிலைமையில பல ஆண்டுகள் இருந்திருக்கலாம். இனி ஆண்டவர் செய்கிற காரியம், அதை புதிதாய் கட்ட போகிறார். அது உன் மூலமாய் கட்டுவார். ஒருவேளை வாழ்க்கை தேவஜனமே யாருக்கு பயனற்ற நிலைமையில இருந்திருக்கலாம், உன் குடும்பத்து வாழ்க்கை யாருக்கு பயனற்ற நிலைமையில இருந்திருக்கலாம். இனி நீ கட்டப்படுவாய். உன்னை கொண்டு கர்த்தர் பலரை கட்ட உன்னை பயன்படுத்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. தலைமுறையா என் குடும்பம் தேடுவாரத்து, என் குடும்பம் கேட்பாரத்து இருந்துச்சுப்பா. என் தலைமுறையா உன் குடும்பத்தை யாருமே கேட்கறதுக்கு வழி இல்லாம இருந்திருக்கலாம், கேட்கறதுக்கு ஒருத்தர் இல்லாம இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ தலைமுறை இருந்த சாபம் எல்லாம் விலகி இனி நீ புதிதானவைகளை கட்டுவார். எல்லாம் புதிதானவைகளை கட்டுவார். எல்லாம் புதிதானவைகளை கட்டுவார். முதலாவது, உன் வாழ்க்கை கட்டப்படும். உன் ஆசீர்வாதங்கள் கட்டப்படும். உன் வாழ்க்கை, உன் குடும்பத்தில் தலைமுறையா இருந்த அந்த வியாதி இன்றோடு ஒளியும். இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ள தலைமுறையா இருக்கிற அந்த பாவங்கள் ஒளியும். தலைமுறையாய் உன் குடும்பங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிற அந்த மரண ஓலங்கள் நின்று போகும். இது பரிசுத்த ஆவியானவர் திருமுறை பற்றுகிற வார்த்தை. தலைமுறையா உன் குடும்பங்கள்ல ஒழித்து கொண்டிருக்கிற அந்த மரண ஓலங்கள் இனி நிற்கப்படும். தலைமுறையா உன் குடும்பங்கள்ல ஒழித்து கொண்டிருக்கிற சில வியாதிகள் அது நிறுத்தப்படும்.
ரீபா கட ஷக தட லீபா கட. விசுவாசமா சொல்ல ஆரம்பிங்க. ஆண்டவர் எனக்காக செய்வார், புதிய காரியத்தை செய்வார். எனக்காக புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். கர்த்தர் எனக்காக புதிய காரியத்தை செய்வார். ஓ, இந்த வசனத்தை பிடிச்சு எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம்மா. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஓ, தலைமுறை தலைமுறையா நீ எழும்பவே முடியல, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. ஓ, டேடி சொல்ற மாதிரி ஓ ஒரு ஜான் எடுத்து வச்சா ஓ ஒரு அடி சரிக்கிறது. ஓ ஓ வாழ்க்கையில் இருக்கிற சறுக்கல் தலைமுறை தலைமுறையா. ஓ ரீபா கடா ஷகா தடா ரீபா கடா ஷகா தடா. பட்டு போனவ வாழ்க்கை தலைமுறை தலைமுறையா பட்டு போன வாழ்க்கை. துளிர் விடுகிறத பார்ப்பாய், துளிர் விடுகிறத பார்ப்பாய், துளிர் விடுகிறத பார்ப்பாய். விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட சொல்லு. ஓ நீர் கட்டுவீர், நீர் கட்டுவீர், நீர் கட்டுவீர், ஓ நீர் கட்டுவீர். ஓ ரீபா கட ஷகா தடா லீபா 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 கட துடா கட. நீர் கட்டுவீர், என் வாழ்க்கையை கட்டுவீர், என் வாழ்க்கையை கட்டுவீர். தலைமுறை தலைமுறையா, ஓ தலைமுறை தலைமுறையா, ஓ தலைமுறை தலைமுறையா. ஆசீர்வாதம் மட்டும் கிடந்த உன் குடும்ப வாழ்க்கை இனி ஆசீர்வாதம் மாற்றப்பட போகிறது. ஓ ஓ கனித்தர் மிருச்சமாய் மாற்றப்பட போகிறது. யாருக்கும் பயனில்லை நினைச்சியா? இல்ல தேவஜனமே, உன் வாழ்க்கை தலைமுறை தலைமுறை வாழாய் கிடந்து உண்மைதான். கர்த்தர் கட்டுகிறார். ஓ கட்டுகிறார். ஓ ரீபா கஷகா தா லா 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 லா. ஓ கட்டப்படும், கட்டப்படும், கட்டப்படும். ரீபா கட ஷகா தடா லீபா கட துடா கட ஷகா தடா லீபா கட துடா கட ஷகா. ஓ தலைமுறை தலைமுறையாய், ஓ இனி தலைமுறைக்கு உனக்கு ஆசீர்வாதம். ரீபா கட ஷகா தடா லீபா கட துடா கட. ஓ ரீபா கட ஷகா தடா லீபா கட துடா கட ஷகா தடா லீபா லீபா கட துடா கட ஷகா தடா லீபா கட ஷகா தடா லீபா கட துடா கட லீபா கட ஷகா தடா லீபா கட துடா கட ஷகா தடா. ஓ நீ கட்டப்படுவாய், உன் குடும்பம் கட்டப்படும், உன் பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படும். லீபா கட ஷகா தடா லீபா கட ஷகா தடா லீபா கட துடா கட ஷகா தடா லீபா கட லீபா கட ஷகா தடா லீபா கட துடா கட. இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவாய், கட்டப்படுவார். எஸ் கட்டப்படுவார். இனி அவர் கட்டுவார் சொல்லுங்க. இனி அவர் கட்டுவார் சொல்லுங்க. என் குடும்பத்தை அவர் கட்டுவார் சொல்லுங்க. என் பொருளாதாரத்தை அவர் கட்டுவார் சொல்லுங்க. என் சபையை அவர் கட்டுவார் சொல்லுங்க. ஓ என் ஊழியர்கள் அவர் கட்டுவார் சொல்லுங்க. என் கிராமத்தை அவர் கட்டுவார். ஓ தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறையா. ஓ பிள்ளைகள் வாழ்க்கை கட்டப்படும், பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படும். எலும்பு சீயோனே, எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். நீ எத்தனை கால பிரச்சனையே பார்க்க அவர் சொல்றாரு, நீ கட்டப்படுவாய். எங்களுக்காக
சங்கா கண்டா ரீபா சின்ன காரியம் கூட செய்ய முடியாம கலங்கிட்டு இருக்க தேவஜனமே, உனக்கா இந்த 21 நாட்கள் ஜெபத்துக்கு வந்திருக்கிறார். அதிகாலையில விருப்பத்தோடு அந்த மரியாதை போல தேடி வந்த உன் வாழ்க்கை ஆவியானவர் நிச்சயமா கட்டுவா. அவர் தரிசனமான உனக்கு தரிசனமாவா. உன் வாழ்க்கை தரிசனமாக்கப்படும். உன் வாழ்க்கையில அந்த தரிசனங்களை நீ பார்ப்பான். கர்த்தர் செய்யற நன்மைகளை பார்ப்பான். கர்த்தர் செய்யற நன்மைகளை பார்ப்பான். கர்த்தர் உனக்காய் நன்மைகளை செய்கிறத பார்ப்பான். நீ சாட்சி சொல்ல போகிற, கர்த்தர் எனக்கு செய்தார், கர்த்தர் எனக்கு செய்தார், மனுஷன் எனக்கு செய்யல, கர்த்தர் எனக்கு செய்தார், கர்த்தர் எனக்கு செய்தார். தலைமுறை தலைமுறையாய் உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த பொருளாதார சாபம் இன்னைக்கு உடைக்கப்படுது. உடைக்கப்பட்டு ஆசீர்வாதத்தின் வெள்ளம் புரண்டோடுகிறது. ஆசீர்வாதம் விரும்பு விரும்பு விரும்பி கேளு. இன்னைக்கு உன் வீட்டுல வைக்கிற பணம் காணாம இருக்கலாம். இன்னைக்கு பணம் தேவையோட இருக்கலாம். விசுவாசத்தை சொல்லு, ஏனே என் ஆசீர்வாதம் கட்டப்பட போகிறது. என் வீட்டில வைக்கிற பணம் என் தங்க பண்ண போகிறது. ஆவியானவரே, ஆண்டவரே, அப்படி எல்லாரும் உங்க தலையில கை வச்சு ஜெபம், என்னையும் குடும்பத்தையும் கர்த்தரை மீண்டும் கட்டுவீர். உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நன்றி பலிகளை ஏறெடுக்க ஆரம்பிங்க. என்னை என் குடும்பத்தையும் கர்த்தர் மீண்டும் கட்டுவீர். மீண்டும் கட்டுவீர். இயேசுவின் இரத்தத்தினால் கட்டுவீர். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினால் கட்டுவீர். இயேசுவின் இரத்தத்தினால் கட்டுவீர். இயேசுவின் நாமத்தினால் கட்டுவீர். இயேசுவின் நாமத்தினால் கட்டுவீர். இயேசுவின் நாமத்தினால் கட்டுவீர். பரிசுத்த ஆவியானவர் கட்டுவீர். பரிசுத்த ஆவியானவர் கட்டுவீர். பரிசுத்த ஆவியானவர் கட்டுவீர். பரிசுத்த ஆவியானவர் கட்டுவீர். அப்பாமக்கு நன்றி. இந்த 1ஆம் தேதி காலையில ஒரு காரியத்துக்கு மௌனமா ஜெபிக்க போறோம். 1ஆம் தேதி காலையில உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இந்த மாதத்துக்கு என்ன தேவை இருக்குதோ, உங்க இருதயம் பரலோகத்தோட கனெக்டிவிட்டி ஆகட்டும், பரலோகத்தோட இணைக்கப்படட்டும். என்ன இணைக்கப்படட்டும்? இந்த 12வது மாதம் இது தேவைப்பா. பரலோகத்துக்கு தெரியப்படுத்துங்க பாப்பா. முதலாவது ஒரு 2 நிமிஷம் உங்க இருதயமும் பரலோகமும் இணையட்டும். எனக்கு இதெல்லாம் தேவை இருக்குப்பா. இந்த தேவையை சொல்ல முடியுங்க, அவர் நடத்துவார். சொல்லுங்க, ஆட்ட சொல்லுங்க. இருதயம் பரலோகத்துக்கு திறக்கப்படட்டும். நீங்க வர்றதுக்கு முன்பதாகவே உன்னை கட்டளை பிறந்தது.
வச்சிருக்காரு. பரலோகம் திறந்திருக்குது. உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியா வானத்தின் பலகணிகள் அவர் திறக்கிறார். கர்த்தர் இந்த மாதங்கள்ல உங்க வாழ்க்கையை கட்டுறத, ஆசீர்வாதங்களை பார்க்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நடக்கும் யோசிக்காதீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது மனுஷனால் கூடாததான். பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க. இது மனுஷனால் கூடாத காரியம்தான். இது மனுஷனால் கூடாத காரியம்தான். தேவன் எல்லா காரியத்தையும் கை கூடி வர பண்ணுவீர். ஆண்டவரே, ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, என்னென்ன ஜெப விண்ணப்பம் நம்முடைய சமூகத்துல வைத்தாங்களோ பரலோகம் உற்று கவனிச்சிருக்குப்பா. பரலோகம் திறந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. பரலோகம் திறந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்க்கட்டும். இதே போல ஜெபிப்போமா. அன்றைய சமூகத்தில் நம்ம தானா ஆலயத்தினுடைய திறக்கப்பட போகிறது. கர்த்தர் தான் இந்த ஜெபம் முடிகிற நாட்களுக்குள்ள யுத்தம் செய்யணும். இது மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடும். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இது மனுஷனால் கூடாததுதான். ஆண்டவரே, மனுஷனால் எல்லாம் கூடாது. ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிங்கப்பா. எங்களுக்காக இந்த நாட்களை வழக்காட ஆரம்பிப்பீராக. நாங்க விசுவாசிக்கிறோம். எங்க ஜெப நாட்கள் முடியும் போச்சுல அங்க காலடி எடுத்து வைப்பப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். கர்த்தர் செய்ய போகிறீர். நீர் யுத்தம் பண்ணுகிறீர். நீர் யுத்தம் பண்ணுகிறீர். நீர் யுத்தம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, யுத்தம் பண்ணுகிறீர். யுத்தம் பண்ணுகிறீர். யுத்தம் பண்ணுகிறீர். யுத்தம் பண்ணுகிறீர். யுத்தம் பண்ணுகிறீர். ஆண்டவரே, யுத்தம் பண்ணுகிறீர். யுத்தம் பண்ணுகிறீர். யுத்தம் பண்ணுகிறீர். யுத்தம் பண்ணுகிறீர். யுத்தம் பண்ணுகிறீர். யுத்தம் பண்ணுகிறீர். புதிய காரியத்தை கர்த்தர் ஆலயங்கள்ல செய்யப்பட போகிறீர். உமக்கு நன்றியை செலுத்துகிறோம்ப்பா. உங்க பிள்ளைகள் ஆண்டவரே, அதே போல எங்களுடைய சுகத்துக்காக ஜோம்னுங்க. கர்த்தர் ஆண்டவர் ஊழியர்கள் எங்களை பலப்படுத்தணும். குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்தணும். ஆண்டவரே, கர்த்தருக்காக நிற்க இந்த அதிகாலையில தாகத்தோடு வர கர்த்தர் எங்களையும் பலப்படுத்தணும். ஒரு வீசை ஜோம்னுங்க பார்ப்போம். அப்பா, கிருபையில வரணும்ப்பா. கிருபையில வரணும்ப்பா. பக்தி நிறைந்த வைராக்கியமான வாழ்க்கையும் தேவனாய கர்த்தரால் ஊழியர்களுக்கு நீங்கள் செய்கிறதுக்காக நன்றி நன்றி. பாதைகளில் ஆண்டவரே, கர்த்தர் கூட இருந்தப்பா. தகப்பனே, மோசேக்கு முன்பாக சமூகம் சென்றது போல தகப்பனே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. கலங்காதே, திகையாத நானும் தேவன். எல்லா வழிகளிலும் தேவன் என்று சொல்லி ஆண்டவரை வாக்கு பண்ணின தேவன். ஊழியர்களை கர்த்தர் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. முழுவதும் உன்னதமானவருடைய மறைவு குடும்பங்களை மறைத்து ஆண்டவரே, சர்வ வல்லவருடைய நிழலில் ஆண்டவரை நீங்க தங்க பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோதரம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பீரா. நிறைவான மண்ணாவினால் போஷித்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்துக்கு வந்தது நிமித்தமாய் ஆண்டவர் எந்த டயர்டு எதுவும் இல்லாம காலையில துதியோடு வேலைகளுக்கு செல்ல, அவங்க பணிகளை செய்ய கர்த்தர் கிருபை கொடுக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே, ஒருவேளை அதிகாலை எழும்பதுனால கர்த்தர் புதிய பலனை கர்த்தர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லுகிற நல்ல சாட்சி நாங்கள் கேள்விப்பட போகிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கல்லப்பா, நீர் பெருகணும். நாங்கள் சிறு எங்களை அர்ப்பணிக்கிறோம்.
நீர் பெருகணும். நாங்க எங்க சிறையை அர்ப்பணிக்கிறோம், உங்களுடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய துதிகன மகிமையிடம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரே சோதரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரே சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அதிகாலை ஜெபத்துக்கு வந்த நீங்க ஒவ்வொரு பாக்கியவானுங்கள். நல்ல முடிஞ்சவர்கள் எல்லாருக்கும் கை கொடுத்து வாழ்த்தி கடந்து செல்ல உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்திரம்.